ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சோம்பு, சீரகம், கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம். வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கோம், இதையும் போட்டு தாளிச்சுக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினோன்னே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளி, அதே இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். இந்த ஸ்டேஜில் சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், இந்த பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, உப்பு போட்டு இறக்க வேண்டியது. இது பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சாதம் வடித்து ஆற வச்சு இந்த தொக்கு அதில் போட்டு பரட்டினோம்னா தக்காளி சாதம் ரெடி. இந்த சாதம் ஆற வச்சுருக்கோம். இதில் இந்த தொக்கை போட்டு பிரட்டினோம்னா தக்காளி சாதம் ரெடி. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, வீட்டிலேயே செஞ்ச நெய். லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.